நாம் ஏன் இப்போ வந்து நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்களோட மனிதர்களோட அதிகமாக பழகிறது கிடையாது, பேசுகிறது கிடையாது? ஏன் தெரியுமா? நமக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது. அதனால தான் நம்ம மற்றவங்களோட பேச மாட்டேன்றோம். எதற்காக மனிதர்கள் மற்றவங்களோட பேசணும் அப்படின்னா, நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது, யாராவது நம்மளை வந்து அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. அப்போ வந்து ஏன்பா அவரை திட்டுறீங்க, இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லணும். எதுக்காக மற்றவங்கள்ட்ட பழகுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி அவர் என்ன திட்டுறாருங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத காலத்தில், நீதிமன்றங்களே இல்லாத காலம் எப்போ இருந்தது? கடந்த காலங்களில் வந்து அரசர் பரம்பரை இருந்தது. அரசர்கள் கூட கட்டுப்படுத்த முடியாத பகுதிகள்லாம் இருந்தது. அரசர்களால் அவங்க கட்டுப்படுத்த முடியாத பகுதியில் ஏதாவது ஊரில் இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த அரசர்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. எங்களுக்கெல்லாம் அரசர்களே கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இடமெல்லாம் கடந்த காலங்களில் இருந்தது. யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, யாரும் வரி கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி எந்தவித ஒரு அரசாங்கத்திற்கு உட்படாத மக்கள் வந்து கடந்த காலங்களில் இருந்தாங்க. இப்போ கற்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசாங்கமே கிடையாது. எப்போ உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் வந்து அருவாய், ஈட்டி, கத்தி, அப்போ மக்களை வந்து மிரட்டி வரி வாங்கி ஆடம்பரமாக வாழ்கிற ஒரு கூட்டம் உருவாச்சுது. அவங்க தான் மன்னர்கள், அரசர்கள். உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாரையும் வந்து வேலை வாங்குறது, அதாவது கடினமான வேலைகள் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட வந்து ஈட்டி, அருவா, கத்தி, கடப்பாறை எதுவுமே கிடையாது. உங்களால் பாறையை உடைக்க முடியாது, மரத்தை வெட்ட முடியாது, கதவு ஜன்னல்கள் செய்ய முடியாது, ஆடம்பரமாக வாழவே முடியாது. அப்போ மக்கள் கிடைக்கிறத விவசாயம் கூட கடினமாக செய்ய முடியாது. ஒரு பாறையை கூட உடைக்க முடியாது. நீங்கள் நிலத்தை தோண்டினா கூட கிணறு கூட தோண்ட முடியாது. அப்படிப்பட்ட காலம் தான் கற்காலம். அப்படிப்பட்ட காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஆடம்பரமாக வாழவே முடியாது. அப்போ அரசர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. எப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுறாங்களோ அப்போ தான் ஆடம்பர வாழ்க்கை உருவாகுது. ஆடம்பரமாக வாழணுங்கும் போது தான் என்ன பண்ணுறாங்க, மக்களை மிரட்டுறது, வரி வாங்குறது. அப்போ அந்த வரியை வச்சுக்கிட்டு ஆடம்பரமாக வாழ்கிற அந்த அரசர்கள், மன்னர்கள், இந்த மாதிரி பரம்பரைகள் உருவாகுது. அப்போ வந்து இப்போ வந்து நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வந்து அப்போது கற்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றம் நடந்ததுன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு வந்து அரசர்கள் இருக்க மாட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, நீதிமன்றம் இருக்காது. மனிதர்களிடம்தான் புகார் கூறுவார்கள். ஒரு பிள்ளைகளுக்கு நடக்கிற சண்டையில் அப்பாட்ட போய் சொல்லுவாங்க. இப்போ பெரியவங்களில் வந்து ஒருத்தன் வேணால் அடிச்சிட்டான்னா, இந்த மாதிரி என்னை அடிச்சுவிட்டான்னு சொல்லி சொந்தக்காரங்கிட்ட தான் போய் சொல்லுவாங்க, நண்பர்கள்ட்ட தான் போய் சொல்லுவாங்க. அப்போ நண்பர்கள் தான் போய் கேட்பாங்க, ஏன்பா அவரை அடிச்சு அப்படின்னு கேட்பாங்க. நியாயத்தை பார்ப்பாங்க. யார் மேலே தப்பு, அவர் மேலேயா இவர் மேலேயா அப்படின்னு சொல்லி நியாயத்தின்படி ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. சும்மா எந்த அப்பாவியை போய் அடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இதுவே உனக்கு வேலையாக போச்சு, அன்னைக்கு பார்த்தா அவரை அடித்தேன், இன்றைக்கி பார்த்தா இவரை அடித்தேன் நீங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ வா உன்னை ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுப்பாங்க. அப்போ நீதிமன்றம் போலீஸ் ஸ்டேஷனும் இல்லாத காலத்தில் மனிதர்கள் தான் பாதுகாப்பு. மனிதர்களை தான் நம்பினாங்க. புகார் தெரிவித்தார்கள். தங்களுக்கு ஏதாவது அநீதி நடந்தால் மனிதர்களிடம்தான் புகார் சொன்னாங்க. இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்த உடனே நமக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இன்றைக்கி மனிதர்கள் யாரும் பேசுகிறது கிடையாது, மனிதர்களோடு பேசுகிறது கிடையாது, பழகிறது கிடையாது. எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன். போலீஸ் ஸ்டேஷனே இல்லாத காலத்தில் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் சொந்தக்காரங்கிட்ட சொல்ல போகிறேன், என் நண்பர்கள்ட்ட சொல்லுவேன். எனக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன், எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன். இப்படி மனிதர்களை தான் அன்றைக்கி வந்து போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத காலத்தில் மனிதர்கள் தான் மனிதர்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்காங்க. நான் கடவுள்கிட்ட போய் வேண்டிப்பேன், கடவுள் எங்கே வர போகிறார், வரமாட்டார், என்றைக்குமே வரமாட்டார் கடவுள். மனிதர்கள் தான் இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி ஏன் மனிதர்கள் பேசுகிறதில்ல, பழகிறதில்ல மற்றவங்களோட அப்படின்னா, அது காரணம் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் காரணம், நீதிமன்றம் தான் காரணம். போலீஸ் ஸ்டேஷனே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அப்போ வந்து மனிதர்களோட பழகணும். ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நமக்கு யாராவது வரணுமே, அப்போ மனிதர்களோட பழகணும், மனிதர்கள் தான் நம்மளை பாதுகாப்பாங்க, நமக்குன்னு வர்றதுக்கு 4 பேர் தேவை அப்படின்னு சொல்லி அந்த மற்றவங்களோட பழகணுங்கிற அந்த பயமே எப்போ வரும் அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத ஒரு உலகம், நீதிமன்றம் இல்லாத உலகத்தில் தான் வரும். அதனால் நம்ம இன்றைக்கி வந்து